ஓம் சீதலேத்வம் ஜெகன்மாதா சீதலேத்வம் ஜெகத்பிதா சீதலேத்வம் ஜெகத்நாத்ரி சீதலாயை நமோ நமஹ. ரகசிய உண்மைகள் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வார ராசி பல நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இந்த வாரம் மார்ச் 2ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்துக்கான சுப விசேஷங்கள், சுப முகூர்த்த நாட்கள் மற்றும் வார ராசி பலன், பொது ராசி பலன் போன்ற விவரங்களை இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். உங்கள் அனைவருக்கும் இந்த வாரம் நல்ல ஒரு சிறப்பான வாரமாக இருக்க, ஆரோக்கியம் மேம்பட, நோய் நொடியின்றி வாழவும், பொருளாதார ரீதியாக இருக்கின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நீங்கி நல்ல முன்னேற்றம் அடையவும், கடன் பிரச்சனைகள் குறையவும் உங்களுக்கு அருள் புரிய திருச்சி சமயபுரம் மாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்திக்கின்றோம். இப்பொழுது இந்த வாரத்துக்கான சுப விசேஷங்கள், சுப முகூர்த்தம் போன்ற விவரங்களை பார்க்கலாம். இந்த வாரம் பார்த்தோம்னா மார்ச் மாசம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று மாசி மகம் விரத நாள், அற்புதமான நாள். பௌர்ணமி இருக்கு இன்னைக்கு சாயந்தரம். நடராஜர் அபிஷேக நாள், நரசிம்ம சதுர்த்தசி நாள். அதுக்கப்புறம் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி விரத நாள், பூர நட்சத்திர நாள். அதே மாதிரி நாளை சந்திர கிரகணம் இருக்கு. நாளை மாலை நமது நாடுகளில் இது சந்திர கிரகணம் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை உத்திர நட்சத்திர நாள், வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள், அன்னைக்கு உத்தரம் ஹஸ்த நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள், சங்கடஹர சதுர்த்தி விரத நாள், அன்னைக்கு ஹஸ்தமும் சித்திரை நட்சத்திரம் உள்ள நாள். அன்னைக்கு வாஸ்து நாள் வேற, காலையில 10:06 10:42 வரை வாஸ்து நாள். வாஸ்து சம்பந்தமான, பூமி சம்பந்தமான பூஜைகள் இதெல்லாம் பண்றதுக்கு அற்புதமான நாள். அப்புறம் அன்னைக்கு சனிப்பெயர்ச்சி, வாக்கிய பஞ்சாங்கப்படி அன்னைக்கு காலையில 8:26 சனி பெயர்ச்சி இருக்கு. கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு அன்னைக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார், மாற்றமடைகிறார். அப்புறம் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரமும் அன்னைக்கு சுவாதி நட்சத்திரமும் ஆரம்பமாகுது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள், பஞ்சமி நாள், அன்னைக்கு சுவாதி நட்சத்திர நாள். அப்புறம் சாயந்தரத்துக்கு அப்புறம் விசாகமும் ஆரம்பிக்குது. இப்படி அற்புதமான சுப முகூர்த்தங்கள், சுபகாரியங்கள், விசேஷங்கள்லாம் இருக்கிற ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கு. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி என்பர்களே, உயர்வான வாரமா இருக்கும். பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளா இருக்கும். எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த சில தடைகள், தாமதங்கள்லாம் விலகும். 7.5 சனி காலகட்டமா இருக்கிறதுனால வாய் வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். வீண் அலைச்சல், டென்ஷனை தவிர்க்கணும். பெண்களை பொறுத்தவரையில் காதல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய வாரம். ஆண்களை பொறுத்தவரையில் பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியா நடக்கும். ஜாபை பொறுத்தவரையில பார்த்தோம்னா ஹெல்த் செக்டாரில் வேலை செய்பவர்கள், நர்ஸாக பணிபுரிபவர்கள், லேப் டெக்னீஷியன், ஸ்கேனிங் சென்டர்ல வேலை செய்யறவங்க, ஃபார்மசிஸ்டா இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிசினஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வச்சிருக்கிறவங்க, ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே குறிப்பா ரிசர்ச் சம்பந்தமான படிக்கின்ற மாணவர்களுக்கும், லா சட்டத்துறை மாணவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவணபவ அப்படின்னு முருகனுடைய நாமத்தை சொல்லுங்க, கஷ்டங்கள் குறையும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷப ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேற வேண்டிய வாரம். முயற்சி இருந்தா தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். சும்மா உட்கார்ந்துருந்தா எதுவுமே கிடைக்காது. அதிர்ஷ்டம் எப்பவுமே வேலை செய்யாது. அதான் யதார்த்தம். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். கோல்டு சில்வர் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுபவர்கள், ஜுவல்லரி ஷாப், அடகு கடை வச்சிருக்கிறவங்க, ஃபேன்சி ஐட்டம்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி சம்பந்தமான பிசினஸ் பண்ணுபவர்களுக்கு லாபம் உண்டு. வேலையை பொறுத்தவரையில கலைஞர்கள், மியூசிக் டைரக்டராக இருக்கிறவங்க, பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள், மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், தமிழிசை கலைஞர்கள், பறை இசை கலைஞர்கள், தவில் நாதசுர இசை கலைஞர்களுக்கெல்லாம் அனுகூலமான வாரமாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க. பிசினஸை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். புது முயற்சியில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும்.
பள்ளி மாணவர்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய நல்ல வாரமாக அமையும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை மாறும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு, துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்கள் லாபகரமான வாரமா இருக்கும். உத்தியோகத்திலே உயர்வு உண்டு, இருந்த பிரச்சனைகள் குறையும், சில பேருக்கு நல்ல பொறுப்புகள்லாம் வந்து சேரும், ப்ரமோஷன் சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பிசினஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த வாரம் ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், கேட்டரிங் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பார் நடத்துகிறவங்க, மெஸ், டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்கள், காஃபி ஷாப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் இந்த இழுபறி நிலைமை மாறும். சகோதர வழியிலே நன்மை உண்டு, தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தரக்கூடிய வாரமாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு அற்புதமான வாரம். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு, செந்தூரம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கடகராசி அன்பர்களே, சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய வாரம், எனர்ஜெட்டிக்கா இருக்க வேண்டிய வாரமா. சில விஷயங்கள், காரியங்களை போஸ்ட்போன் பண்ணாதீங்க. ப்ரையாரிட்டி படி இமிடியேட்டா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு சக்சஸாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் நான் இந்த பர்டிகுலர் கோர்ஸ் படிக்கணும், இந்த காலேஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு சில பேருக்கு எய்ம் இருக்கும். அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையுடன் மோதல் வேண்டாம், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தம்பதிகள் ஈகோ பார்க்காதீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். கர்ப்பிணிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரம். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஃபிசியோதெரபிஸ்டாக, சைக்காலஜிஸ்டாக, நியூட்ரிஷனிஸ்டாக, லாங்குவேஜ் ட்ரைனராக இருக்கிறவங்களுக்கு மற்றும் யோகா ட்ரைனராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஜிம், பியூட்டி பார்லர், சலூன், டாட்டூ சென்டர் வச்சிருக்கிறவங்க, நெயில் ஆர்ட் சென்டர் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வரும். பூர்வீக சொத்து, பரம்பரை சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்களிலே இழுபறி நிலைமை ஏற்படும். டைவர்ஸ், விவாகரத்து சம்பந்தமான விஷயங்களிலே சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ், கவுன்சிலிங் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. வாகனங்களால் சில செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு, மிளகு தீபம் வைத்து வழிபடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சிம்ம ராசி அன்பர்களே, சிறப்பான வாரமா இருக்கும். மனசுல ஒரு தைரியம், தன்னம்பிக்கையை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பாசிட்டிவா இருப்பீங்க. ஐடி, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஸ்டீல், அயன், அலுமினியம், ஃபேப்ரிகேஷன் ஐட்டம்ஸ், வுட், ஃபர்னிச்சர் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. நண்பர்களால் இருந்த சில பிரச்சனைகள் குறையும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும். காதலர்களுக்கு காதல் கசக்கும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். கணவன் மனைவி இடையே சில பிரச்சனைகள் வந்து போகும். விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு, சரணகோஷம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னி ராசி அன்பர்களே, வரவும் செலவும் சமமாக இருக்கக்கூடிய வாரமா இருக்கும். தேவையில்லாத செலவு, விரயங்களை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சியான வாரமாக இருக்கும். அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மாணவர்கள் சுறுசுறுப்பா இருப்பீங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடும் சிலருக்கு நல்ல செய்திகள் உண்டு. இதே மாதிரி ஏதோ ரீசனால வேலையை விட்டுட்டோம், வேற வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கும் சில நல்ல செய்திகள் வந்து சேரும்.
வேலையை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், மீடியா, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், துணிக்கடை, ஜவுளிக்கடை, பிராண்டட் க்ளோத்திங் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி, பிரிண்டிங் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக அமையும். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அரசியல்வாதிகளுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். சமூக சேவையாளர்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். நண்பர்களால் சில நன்மைகள் உண்டு. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு, சிறப்பான வழிபாடு. சிவபுராணம் பாடி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. துலாம் ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய வாரமா இருக்கும். சில விஷயங்கள்ல ரொம்ப ஸ்டபனா இருக்காதீங்க. நான் சொல்லதான் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காதீங்க. ஆல்வேஸ் தேர் இஸ் அ சான்ஸ் ஃபார் செகண்ட் ஒப்பீனியன். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அது மாதிரி ராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் வேலை செய்பவர்களுக்கு சிலருக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் அல்லது இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள்ல எதிர்பார்த்த நல்ல நியூஸ் வந்து சேரும். பிசினஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா இந்த வாரம் இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ், குரியர் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுபவர்கள் மற்றும் கம்ப்யூட்டர் பார்ட்ஸ், மொபைல் பார்ட்ஸ் சம்பந்தமான பிசினஸ், ஆட்டோமொபைல் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. தாயினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். வீட்டில் அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய வாரம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமா இருக்கும். ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த தடைகள் சில பேருக்கு குறையும். உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா நல்ல நியூஸ் வந்து சேரும். கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு. விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மளிகை வியாபாரம் செய்கிறவங்க, சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், குரோசரி ஐட்டம்ஸ், ஆன்மீக பொருட்கள், பூஜை பொருட்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. வேலையை பொறுத்தவரையில ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இடமாற்றத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வாடகை வீட்டில் இருக்கோம், வேற வீடு மாறணும் அப்படின்னு நினைப்பவர்கள் சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடலாம். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையை தரக்கூடிய வாரமாக இருக்கும். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். மாணவர்களை பொறுத்தவரையில் இன்ஜினியரிங் மற்றும் ஆர்ட்ஸ், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் வழிபாடு. சுதர்சனருக்கு துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே, சந்திராஷ்டமம் இன்னைக்கு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க புது முயற்சி எல்லாம் எடுக்கலாம். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். பிசினஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா கோல்டு, சில்வர், ஜுவல்லரி ஷாப், அடகு கடை வச்சிருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிசினஸை பொறுத்தவரையில் சில ஏற்றம் இறக்கம் இருக்கும். பிரான்ச்சைசி சம்பந்தமான பிசினஸ் பண்ணுவவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வேலையை பொறுத்தவரையிலே யாரை நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்க வேண்டாம். உங்களுடைய கண்ட்ரோலே நீங்களே உங்க வேலையை பார்க்கறது நல்லது. சக பணியாளர்களுடன் மோதல் வேண்டாம். பெண்களை பொறுத்தவரையிலே ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆண்களை பொறுத்தவரையிலே உறவுகள் விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. காதல் இனிக்கும், உறவுகள் பலப்படும், புது நட்புகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். இறைவனே கதி அப்படின்னு மனசு சொல்லும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு.
தாமரை பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மகர ராசி அன்பர்களே, 3, 4, 5ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில பேருக்கு தேவையில்லாத அலைச்சல், வீண் அலைச்சல், டென்ஷன், கோபம் இதெல்லாம் வந்து போகும். பப்ளிக் பிளேஸ்ல கொஞ்சம் கவனமா இருங்க. வாகனங்கள் ட்ரை பண்ணும்பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம். டிரைவராக இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுறது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் கான்சன்ட்ரேஷனோட படிங்க, டைவர்ஷன் வேண்டாம். ஜாபை பொறுத்தவரையில் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், ஆடிட்டராக இருப்பவர்கள், அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறவங்க, கிளரிக்கல் சம்மந்தமான வேலையில் இருப்பவர்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி பிரிண்டிங் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேன்சி ஐட்டம்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நன்மை உண்டு. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் குறைவாக கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல அவசரம் வேண்டாம், கவனம் தேவை. வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும், விட்டு கொடுத்து போங்க, ஈகோ பார்க்காதீங்க. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு. வாராகியம்மனுக்கு சர்க்கரை கிழங்கு நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கும்பம் ராசி அன்பர்களே, மார்ச் 5, 6, 7 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கு. பொறுமை நிதானம் தேவை. சில விஷயங்கள்ல அமைதியா இருக்கணும். யாருக்காவது அட்வைஸ் பண்ற வேலைக்கெல்லாம் போகாதீங்க. மற்றவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. கடன் விஷயத்தில் கவனம் தேவை. கடனுக்காக கடன் வாங்குறது, வட்டிக்காக கடன் வாங்குறது, அதை வட்டி கட்டுறதுக்காக கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவசரப்பட்டு வேலையை விட்டுறாதீங்க. வேலையில ப்ரெஷர் இருக்கு, வேலையை சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு இன்னொரு கையில வேலை இல்லாம வேலையை விட வேண்டாம். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், டிரைவராக, எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா அரிசி கடை, எண்ணெய் கடை வச்சிருக்கிறவங்க, சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், லெதர் சம்பந்தமான பிஸ்னஸ், காலனி பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபுட்வேர், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பால் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஐஸ்கிரீம் பார்லர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போக வேண்டிய வாரம். ஈகோ பார்க்க வேண்டாம். தேவையில்லாம பழைய விஷயங்களை பேசுறது, ஹிஸ்டரியை பத்தி பார்க்கறது, இதெல்லாம் வந்து விட்டுருங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கும் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. ஓம் நமச்சிவாய் அப்படின்னு சிவனுடைய மந்திரத்தை சொல்றது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி என்பர். 8ஆம் தேதி மார்ச் மாதம் சந்திராஷ்டமம் இருக்கு. மற்ற நாட்கள் அனுகூலமாக ஓரளவுக்கு இருக்கும். 7.5 சனி நடக்கிறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை தேவைப்படும் வாரமா இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க. ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்கிறவங்க, சாரி டிராப்பராக இருப்பவர்கள், நெயில் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், டாட்டூ ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். நல்ல வாய்ப்பும் ரெக்கக்னிஷனும் கிடைக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஜிம், பியூட்டி பார்லர், ஸ்போர்ட்ஸ் ஸ்டஃப் நடத்துபவர்கள், ஸ்போர்ட்ஸ் ஷாப் வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட் நடத்துகிறவங்க, காஸ்டியூம் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். அரசு, அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. வரன்கள் விஷயத்தில் கவனம் தேவை. மாணவர்களை பொறுத்தவரையிலே படிப்பிலே அக்கறை தேவை. கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் மாணவர்கள் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். டைவர்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், மறுமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிரா தெய்வ வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. நன்றி, வணக்கம்.